வாங்குங்க. இன்றைக்கி ஹோட்டல்னா தேங்காய் சட்னி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி வீட்லேயே வந்து தேங்காய் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப நாளாகவே மசால் பொடி வந்து பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். சின்ன பாக்ஸுக்கு வந்து மாற்றலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டிமார்ட்டில் இந்த தடவை தான் வேறு கலரில் வந்து இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் பாக்ஸஸ் வந்து எனக்கு கிடச்சிச்சு. வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் 5 நிமிஷத்து வேலை தான். அதான் நான் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் தள்ளி போடுற வேலை என்னங்கிறத ஷேர் பண்ணுங்க. தேவையான அளவு தேங்காய் எடுத்துட்டு அதை துண்டுகளை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். உரப்புக்கு பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, ஒரு பெரிய பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு குறைன்னு அரைச்சிட்டு வந்துக்கோங்க. ஒரு சுத்து மட்டும் சுத்த விட்டதுக்கு அப்புறம் இதோட பொரிகடலை சேர்த்துக்கோங்க. பொரிகடலை சேர்த்துட்டு எப்பவுமே தேங்காய் சட்னி வந்து மையா அரைக்க கூடாது, கொஞ்சம் உங்களுக்கு குறைன்னு இருக்கணும். அப்பதான் இந்த ஹோட்டல் ஸ்டைல் ருசி இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. தாளிக்க எண்ணெய் ஊத்திட்டு கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு சட்னியில ஊத்திர வேண்டியதான். இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து நைட்டு வந்து இட்லி தான். இட்லியும் நம்ம ஊத்தி நல்லா ரெடியா வச்சாச்சு. இட்லிக்கு சாம்பார் வச்சிருந்தேன். ஏற்கனவே சாம்பார் எப்படி வைக்கணுங்கிறது வந்து ஷார்ட்ஸாவும் வந்து போட்டிருக்கேன், பெரிய வீடியோவும் போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கெட்டி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த மாதிரி ரொம்ப டேஸ்டா இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.